بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய வேதத்தை சிந்தித்து உணர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டதற்கு இணங்க அல் குர்ஆனை சிந்தித்தல் அல்லது அதனை ஆய்வு செய்தல் என்கிற அடிப்படையில் குர்ஆனிய விளக்கங்களை நாம் தொடராக அறிந்து வருகிறோம். அல் குர்ஆனை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும், அது முடிவுறாத பல அறிவு பொக்கிஷங்களையும் பல நல்ல விஷயங்களையும் சுமந்த ஒன்று. வெறுமனே 2 அட்டைகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு புத்தகமாக மட்டும் நாம் குர்ஆனை பார்க்க முடியாது. அதற்குள் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சொல்லும் ஆழமான பல கருத்துக்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை நாம் எல்லோரும் தெரிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் குர்ஆனை ஆய்வு செய்தல் அல்லது குர்ஆனை பற்றி சிந்தித்தல் என்கிற விஷயத்தில் நிறைய தகவல்களை நிறைய செய்திகளை நாம் படித்திருக்கிறோம். இன்றைய தினம் அல் குர்ஆனில் இருக்கிற ஒரு சூறாவை, குறிப்பிட்ட ஒரு அத்தியாயத்தை நாம் ஆய்வு செய்வதாக அல்லது சிந்திப்பதாக இருந்தால் என்ன வரையறைகளோடு என்ன அடிப்படைகளோடு நாம் சிந்திக்க வேண்டும், அதை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சில அடிப்படைகளை மையப்படுத்தியதாக இன்றைய விஷயத்தை உங்களுடைய பாடத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, குர்ஆனிலே இருக்கிற ஒவ்வொரு சூறாவும் தனித்துவமானது. எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனிலே மொத்தமாக 114 சூறாக்கள் இருக்கின்றன. இதில் எந்த அறிஞர்கள் மத்தியிலும் கருத்து வேறுபாடு கிடையாது. பொதுவாக எல்லோரும் ஏகோபித்து முடிவெடுத்திருக்கிற ஒரு விஷயம், அல் குர்ஆனிலே இருக்கிற சூறாக்களுடைய மொத்த எண்ணிக்கை 114 சூறாக்கள். இந்த 114 சூறாக்களிலும் பல்வேறு வகைப்படுத்தல்கள் இருக்கின்றன. இந்த 114 சூறாக்களையும் பல்வேறு வகையாக வகைப்படுத்துவார்கள். ஒன்று, அந்த சூறாக்களுடைய ஆயத்துகளின் எண்ணிக்கைகளை வைத்து அது நீண்ட சூறாக்கள் என்றும் குறுகிய சூறாக்கள் என்றும் நடுத்தரமான சூறாக்கள் என்றும் அந்த எண்ணிக்கையை வைத்து வகைப்படுத்துவார்கள். அதே போல அந்த சூறாக்கள் சொல்லுகிற கருத்துக்களை மையப்படுத்தி அந்த சூறாக்களை வகைப்படுத்துவார்கள். அதே போல சூறாக்கள் இறங்கிய காலப்பகுதிகளை வைத்து இது மக்காவிலே இறங்கிய சூறாக்கள், மதீனாவிலே இறங்கிய சூறாக்கள் என்று சூறாக்களை வகைப்படுத்துவார்கள். மக்காவிலே இறங்கிய சூறாக்களை நாங்கள் மக்கியா சூறாக்கள் என்றும், மதீனாவிலே இறங்கிய சூறாக்களை நாங்கள் மதனியா சூறாக்கள் என்றும் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த மக்கியா மதனியா வித்தியாசம் என்பது கூட அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. எதை மக்கியா சூறாக்கள் என்று சொல்வது, எதை மதனியா சூறாக்கள் என்று சொல்வது யாருக்காவது தெரியுமா?
மக்கியா என்று சொன்னால் என்ன, மதனியா என்று சொன்னால் மக்கியா சூறாக்கள்ங்கிறது எதை வகைப்படுத்துறது, மதனியா சூறாக்கள் எதை வகைப்படுத்துறது? அது சரியான வரை விளக்கணம் என்ன சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வஹி இறக்கப்பட்ட சூரா. ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி வந்தது வெரி குட். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் இறக்கப்பட்ட எல்லா சூறாக்களும் மக்கியா சூறாக்கள். சில நேரம் அது மக்காவுக்கு வெளியில் இறங்கி இருந்தாலும் சரி, சில வசனங்கள் ரசூலுல்லாஹ் பயணத்தில் இருக்கிற பொழுது அல்லது மக்காவுக்கு வெளியிலே இருக்கிற பொழுது இறங்கி இருக்கும். ரசூலுல்லாஹ் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பிற்பாடு இறங்கிய சூறாக்கள் எல்லாம் மதனியா சூறாக்கள். சில நேரம் அவை மக்காவிலும் இறங்கி இருக்கும். ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னால் மக்காவிலே இருக்கிற பொழுது சில வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கின. எனவே இந்த சூறாக்களையும் நாங்கள் மதனியா சூறாக்கள் என்றுதான், அந்த மதனியா என்கிற வகைக்குள்ளதான் நாங்கள் சேர்ப்போம். அதுல மக்கியா சூறாக்களுக்குரிய அடையாளங்கள், மதனியா சூறாக்களுக்குரிய வகைப்படுத்தல்கள் என்று நிறைய விஷயங்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள். மக்கியா சூறாக்களுடைய வசனங்கள் சின்ன சின்ன வசனங்களாக இருக்கும். மக்கியா சூறாக்கள் மறுமையை பற்றி அதிகம் பேசக்கூடியவைகளாக இருக்கும். கடந்த கால சமுதாயத்தினுடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய அத்தியாயங்களாக இருக்கும். அதே போல யா அய்யுஹன் நாஸ் என்ற விழிப்போடு வரக்கூடிய அத்தியாயங்கள் மக்கியா அத்தியாயங்களாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் படித்திருப்போம். இன்று நாம் பார்க்க போகிற விஷயம், ஒரு சூறாவை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லது அதை பற்றி சிந்திப்பதாக இருந்தால் என்ன அடிப்படைகளை கையாள வேண்டும், என்ன வரையறைகளுக்குள் நின்று அந்த சூறாவை நாம் யோசிக்க வேண்டும் என்கிற ஒரு சில விஷயங்களை, ஒரு 10 அடிப்படைகளை இன்றைய தினம் எனக்கும் உங்களுக்குமாக குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, ஒரு வசனத்தை அல்லது ஒரு அத்தியாயத்தை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், எந்த சின்ன அத்தியாயமாக இருந்தாலும் சரி, பெரிய அத்தியாயமாக இருந்தாலும் சரி, சின்ன சூறாவாக இருந்தாலும் சரி, பெரிய சூறாவாக இருந்தாலும் சரி, ஒரு சூறாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் முதலாவது நாம் பார்க்க வேண்டியது அந்த சூறாவினுடைய பெயர். அந்த சூறாவினுடைய பெயரை நாம் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டும். அல் குர்ஆனுடைய சூறாக்களுடைய பெயர்களுக்கென்றே தனியான பல கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. பெயர்கள் எப்படி வைக்கப்பட்டிருக்கின்றன, அந்த வகைப்படுத்தல்கள் எப்படி வந்திருக்கின்றன என்கிற விஷயம் சம்பந்தமாகவே தனியான பல ஆய்வுகள் இருக்கின்றன. எனவே அது எங்களுக்கு முழுமையாக தெரியாவிட்டாலும் ஒரு சூறாவுக்கு ஏன் அந்த பெயர் வைக்கப்பட்டது? சூரத்துல் ஃபீல் என்றால் சூரத்துல் ஃபீலுக்கு ஏன் ஃபீல் என்ற பெயர் வந்தது? சூரத்துல் பக்கரா என்றால் பக்கராவுக்கு ஏன் பக்கரா என்ற பெயர் வந்தது என்கிற ஒரு கேள்வியை முதலாவதாக நாம் கேட்க வேண்டும். ஒரு சூறாவை நாம் ஆய்வு செய்கின்ற, சிந்திக்கின்ற பொழுது முதலாவது நாம் கேட்க வேண்டிய அல்லது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் குர்ஆனிலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த சூறாக்களுடைய பெயர்கள் சாதாரணமாக வைக்கப்பட்டவைகள் அல்ல. இமாம் ஜர்கஷி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அதே போல இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள், இது போன்ற தப்சீருடைய அறிஞர்கள் சொல்லுகிற ஏகோபித்த முடிவு, அல் குர்ஆனுடைய சூறாக்களுடைய பெயர்கள் எல்லாமே தௌகீஃபியா, அதாவது அல்லாஹுவால் அல்லாஹுவின் தூதருக்கு சொல்லப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற பெயர்கள், மாற்றம் இல்லாதவைகள் என்று சொல்கிறார்கள். இந்த கருத்திலே சில அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஏனென்றால் சிலர்கள் சொல்கிறார்கள் எல்லா சூறாக்களும் தௌகீஃபியா அல்ல, நபி அவர்கள் சில சூறாக்களுக்குரிய அல்லது பெரும்பாலான சூறாக்களுக்குரிய பெயர்கள் தான் ஹதீஸிலே வந்திருக்கின்றன. சில சூறாக்களுக்குரிய பெயர்கள் அந்தந்த அறிஞர்கள் அல்லது தப்சீர்களை அறிஞர்கள் அல்லது சஹாபாக்கள் அதனுடைய கருத்தை வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் எல்லா சூறாக்களுக்குரிய பெயர்களும் அது தௌகீஃபியா என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தீர்மானித்த ஒரு விஷயம், அதில் யாரும் மாற்றம் செய்யவும் முடியாது, கையடிக்கவும் முடியாது. உதாரணமாக வணக்க வழிபாடுகளை, தொழுகையினுடைய சட்டதிட்டங்கள், தொழுகையினுடைய விஷயங்களை நாம் தௌகீஃபியா என்று சொல்வோம். தௌகீஃபியா என்றால் அதில் யாரும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. லுஹர் தொழுகை 4 ரக்அத் என்றால் 4 ரக்அத் தான். எனக்கு நேரம் இருக்கிறது என்பதற்காக 5 தொழவும் முடியாது, நேரம் இல்லை என்பதற்காக 3 தொழவும் முடியாது. அதுக்குரிய அதே மாதிரி பிரயாணத்திலே சுருக்கித் தொழ வேண்டும் என்றால் அதை எப்படி சுருக்கித் தொழ வேண்டும் என்ற காட்டிய முறைக்குள் நிற்பதுதான் தௌகீஃபியா. எனவே குர்ஆனிலே இருக்கிற சூறாக்கள் அது தௌகீஃபியா, அதில் மாற்றம் கொண்டு வர முடியாதது என்ற கருத்திலே பெரும்பாலான அறிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குர்ஆனிலே வரக்கூடிய சூறாக்கள், அது வந்திருக்கிற அந்த சூறாக்களுடைய பெயர்கள் வந்திருக்கிற முறையை பல வகைகளாக இஸ்லாமிய அறிஞர்கள் அல்லது தப்சீர்களை, குர்ஆனை ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். முதலாவது, குர்ஆனிலே இருக்கக்கூடிய
21 சூறாக்களுடைய பெயர்கள் அந்த சூறாக்களுடைய ஆரம்பத்தில் வந்திருக்கின்றன. அது தனித்த எழுத்துக்களாகவோ அல்லது தனி சொற்களாகவோ வந்திருக்கிற ஆரம்பத்தில் வந்திருக்கிற சூறாக்களுடைய எண்ணிக்கை 114 சூறாக்களில் மொத்தம் 21 சூறாக்கள். உதாரணமாக தாஹா, யாசீன், ஒஸ்ஸாஃபாத்தி ஸஃபா, அதிலே வரக்கூடிய சூரத்து ஸாஃபாத், அதே போல ஒத்தாரியாத், ஒத்தூர், சூரத் ஒத்தூர், கிதாபின் மஸ்தூர், இப்படி சூறாக்களுடைய ஆரம்ப சொல்லாக சூறாக்களுடைய பெயர்கள் வந்திருப்பது மொத்தமாக 21 சூறாக்களில். ஒரு தகவலுக்காக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போன்று சூறாக்களுடைய ஆரம்ப எழுத்தாக இல்லாவிட்டாலும் கூட அந்த சூறாவின் ஆரம்ப வசனத்தில், ஆரம்ப சொல்லாக இல்லாவிட்டாலும் ஆரம்ப வசனத்தில் அந்த சூறாவினுடைய பெயர்கள் வந்திருக்கக்கூடிய சூறாக்கள் மொத்தம் 43 சூறாக்கள். அல் குர்ஆனிலே இருக்கிற 113 சூறாக்கள், 114 அத்தியாயங்களிலே ஆரம்ப வசனத்தில், ஆரம்ப சொல்லா, நான் ஆரம்பத்திலே சொன்னது முதலாவது சொல்லாக வந்திருக்கும், இரண்டாவது சொல்வது ஆரம்ப வசனத்தில் வந்திருக்கும். உதாரணமாக சூரத்துன் நிசா, அந்த வசனத்திலே யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல் லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ, ஆரம்ப வசனத்திலே அந்த நிசா என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. அதே போல சூரத்துல் இஸ்ரா, சுப்ஹானல்லதீ அஸ்ரா பி அப்திஹி, அதிலே வரக்கூடிய அஸ்ரா என்கிற வினை சொல்லினுடைய வினை அடிதான் இஸ்ரா என்று சொல்வது. அது இன்னொரு வகைக்குள்ளும் வரும். இது சூறாக்களுடைய பெயர்களின் வகைப்படுத்தலில் இருக்கக்கூடியது. இப்படி மொத்தமாக 43 சூறாக்கள் இருக்கின்றன. அதே போல 4 சூறாக்களிலே அந்த சூறாக்களினுடைய கடைசி வசனத்தில் அந்த சூறாவினுடைய பெயர் வந்திருக்கிறது. அல் குர்ஆனிலே இருக்கிற 4 சூறாக்களில் கடைசி வசனத்திலே அந்த சூறாக்கள் வந்திருக்கின்றன. உதாரணமாக சூரத்துல் மாஊன், அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன், அதிலே வயம்னஊனல் மாஊன், அவர்கள் அற்ப பொருட்களையும் தவிர்த்துக் கொள்வார்கள், தடுத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த மாஊன் என்கிற சொல் கடைசி வசனத்திலே வந்திருக்கிறது. இதே போல சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், அது ஆரம்ப வசனத்திலும் வந்திருக்கிறது, கடைசி வசனத்திலும் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், கடைசி சொல்லாகவும் அந்த வசனம் வந்திருக்கிறது. அதே போல இப்படி 4 சூறாக்களிலே இருக்கிறது. அதே போல சூறாக்களினுடைய இடைநடுவிலே, ஆரம்பத்திலும் இல்லாமல் கடைசியிலும் இல்லாமல் இடையிலே வரக்கூடிய வசனங்களில் வரக்கூடிய சூறாக்கள் மொத்தம் 47 சூறாக்கள். சூறாக்களுடைய பெயர்கள் வரக்கூடியவை 47 சூறாக்கள் இருக்கின்றன. இதிலே சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான், நிசா, அதே போல மாஇதா, அன்ஆம், இப்படியாக இருக்கு. இதிலே சில சூறாக்கள் மாறி மாறியும் வரும். சூரத்து நிசா வசனத்தினுடைய ஆரம்பத்திலும் வருகிறது, வசனத்தினுடைய நடுவிலும் அந்த சொல் வரக்கூடிய மாதிரி இருக்கிறது. எனவே இதில் இரண்டும் மாறி மாறி வரக்கூடிய சில சூறாக்களும் இருக்கின்றன. இதிலே மொத்தமாக 47 சூறாக்கள் இப்படி வருகின்றன. இந்த சூறாக்களினுடைய ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் எடுத்து பார்த்தால், அந்த கருத்துக்களை நாம் நோக்குகிற பொழுது, அரபிகளிலே இமாம் ஜர்கஷி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அரபிகளுடைய ஒரு வளமை இருக்கிறது. குர்ஆனில் மட்டுமல்ல, எல்லா நிகழ்வுகளின் பொழுதும் ஏதாவது ஒரு கவிதை படித்தாலும் கூட, ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் ஒரு நிகழ்வை ஆரம்பித்தாலும் கூட, அந்த நிகழ்வுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை மையப்பொருளாக கொண்டு அவர்கள் ஒரு பெயர் வைப்பார்கள். அந்த பெயரை கொண்டுதான் அவர்கள் ஆரம்பிக்கிற வளமை ஜாஹிலிய கால சமுதாயத்திலே இருந்து வந்திருக்கிறது. அந்த வளமையை மையப்படுத்தித்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இருக்கிற ஒவ்வொரு சூறாக்களுக்கும் அந்த சூறாக்களை இறக்குகிற பொழுது அதற்குரிய பெயரையும் சேர்த்து இறக்கி வைத்திருக்கிறான் என்று இமாம் ஜர்கஷி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் குர்ஆனை பற்றிய இந்த விஷயங்களில், அதாவது குர்ஆனை ஆய்வு செய்தல், சிந்தித்தல் என்கிற விஷயத்தில் நீண்ட ஆய்வோடு இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் இமாம் ஜர்கஷி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது சம்பந்தமாக விளங்கப்படுத்துகிற பொழுது எங்களுக்கு சொல்லுகிறார்கள். எனவே குர்ஆனுடைய சூறாக்களை பொறுத்தவரை அந்த சூறாக்கள் எல்லாமே வெறுமனே வருகிற அந்த சொற்களை வைத்து கருத்துக்களாக வைக்கப்பட்ட சூறாக்கள் அல்ல. உதாரணமாக சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கிறது. சூரத்துல் இஹ்லாஸில் இஹ்லாஸ் என்ற வார்த்தை அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவிலே வரவில்லை. குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறாவை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அங்கு இஹ்லாஸ் என்கிற வார்த்தை இருக்காது. ஆனால் அந்த சூறாவுடைய பெயர் சூரத்துல் இஹ்லாஸ். ஏன் சூரத்துல் இஹ்லாஸ் என்று வைக்கப்பட்டது என்றால் அது சொல்லி இருக்கிற கருத்து, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எங்களுடைய வாழ்க்கையில் கிடையாது, அல்லாஹுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லி வந்திருக்கிற அந்த கருத்தை மையப்படுத்தியதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சில பெயர்கள், சில சூறாக்களுடைய பெயர்கள் நபிமார்களுடைய பெயரை மையப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு.
அதிலும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது, அந்த எந்த நபியினுடைய பெயர் அந்த சூறாவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ முழுமையாக அந்த நபியினுடைய வரலாற்றை அந்த சூறா பேச வேண்டும் என்று நினைக்க கூடாது. சூரா யூசுப் முழுமையாக யூசுப் நபியினுடைய வரலாற்றை பேசுகிறது. ஆனால் அல் குர்ஆனிலே மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரில் ஒரு சூரா இல்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரில் குர்ஆனில் ஒரு சூரா இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் ஒரு சூரா இருக்கிறது. நபி அவர்களுடைய பெயர் வெறுமனே 4 அல்லது 5க்குட்பட்ட இடங்களில் தான் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு வரலாறு சொல்லப்படும் ஒரு நபியினுடைய பெயர் ஒரு சூறாவுக்கு வைக்கப்பட்டால் கட்டாயமாக அந்த நபியினுடைய வரலாற்றை அந்த சூறா பேசி இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக வைக்கப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு காரணத்திற்காக வைக்கப்பட்டிருக்கும். அல்லது அந்த பெயர் வைக்கப்பட்டால் முழுமையாக அந்த பெயருடைய வரலாற்றை மட்டும்தான் அந்த சூரா சொல்ல வேண்டும் என்பதும் கிடையாது. உதாரணமாக சூரத்துல் கஹ்ஃப் இருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃப் குகைவாசிகளுடைய சம்பவம் என்று சொல்கிறோம். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான 4 வரலாறுகளை சொல்லுகிறார். மிக முக்கியமான 4 வரலாறுகளை சொல்லுகிறார். ஒன்று குகைவாசிகளுடைய வரலாறு, இரண்டாவது அந்த தோட்டம் வைத்திருந்த 2 சகோதரர்களுடைய வரலாறு, மூன்றாவது மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்ட வரலாறு, நான்காவது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தோடு நடந்த வரலாறு. இந்த 4 பிரதானமான வரலாறுகளை சொன்னாலும் அல்லாஹ் தஆலா அந்த சூராவுக்கு சூரத்துல் கஹ்ஃப் என்கிற பெயரைத்தான் வைத்திருக்கிறார். நபி அவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே குகைவாசிகள் என்று வைக்கப்பட்டால் முழுமையாக அந்த சூரா குகைவாசிகளை பற்றி பேச வேண்டும் என்கிற அவசியமும் கிடையாது. அதே போல சூரா மரியம் இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரா ஆல இம்ரான் மிக தெளிவாக பேசுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு குறித்தும் அவர்கள் வயிற்றிலே சுமந்து கொண்டிருந்த பொழுது நடந்த நிகழ்வுகள் குறித்தெல்லாம் மிக தெளிவாக பேசுவது சூரா ஆல இம்ரான். ஆனால் சூரா மரியம் அவர்களுடைய பிள்ளை பெயர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை ஆரம்பத்திலே பேசுகிறது. ஆனால் பின்னால் வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றியும் சொல்லுகிறது. எனவே ஒரு சூறாவுக்குரிய பெயர் ஏன் தெரிவு செய்யப்பட்டது என்கிற இந்த கேள்வி அல் குர்ஆனை எங்களுக்கு வாசிப்பதற்கும் அல்லது தேடுவதற்கும் தூண்டுகிற ஒரு முக்கியமான அம்சம். எனவே குர்ஆனை சிந்திக்க ஆரம்பிக்கிற நாம் ஒரு சின்ன சூறாவாக இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கின்றன. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 40க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு பெயரும் அந்த சூறாவின் பொதிந்திருக்கிற கருத்துக்களையும் அது சொல்ல வருகிற விஷயங்களையும் மையப்படுத்தி வைக்கப்பட்ட பெயர்கள். அதிலே ஃபாத்திஹத்துல் கிதாப், உம்முல் குர்ஆன், இப்படி பல பெயர்கள் அதற்கு அதிகமாக சொல்லப்படுகிற உம்முல் கிதாப், இப்படி பல பெயர்கள் இருக்கின்றன. எனவே இந்த பெயர்களை நாம் ஆய்வு செய்கிற பொழுது தேடுகிற பொழுது எங்களுக்கு ஒரு அடிப்படை புரியும். இந்த பெயர்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த குர்ஆன் இந்த வசனம் சொல்லுகிற அந்த அத்தியாயம் பேச விளைகிற மிக முக்கியமான கருத்து என்ன என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே குர்ஆனுடைய ஒவ்வொரு விஷயமும் நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம், குர்ஆனுடைய ஒரு வார்த்தை கூட வீணாக பயன்படுத்தியது கிடையாது. ஏனென்றால் குர்ஆன் இறங்கிய சமுதாயம், குர்ஆனை ஒரு முஅஜிஸா என்று பேசுகிறோம். குர்ஆன் இறங்கிய சமுதாயம் ஜாஹிலிய சமுதாயமாக இருந்தாலும் அதே சமுதாயம் தான் கவிதையின் உச்சத்தில் இருந்த சமுதாயம். தங்க எழுத்துக்களால் கவிதை போட்டிகள் நடத்தி அந்த சமுதாயத்தினுடைய அந்த கவிதைகளை காபாவினுடைய திரைச்சீலையில் தொங்கவிட்டு பெருமைப்படுகிற ஒரு சமுதாயமாக இருந்தது. இன்று வரைக்கும் வரலாற்றில் எங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டிலே இருக்கிற அல் ஆலிம் என்ற ஒரு பரீட்சை இருக்கிறது. அந்த பரீட்சையிலே ஒரு சிலபஸ் இருக்கிறது. அதிலே ஒரு அதப் இலக்கிய பாடத்திற்கான சிலபஸ். அந்த சிலபஸில் மிக முக்கியமான ஒரு பாடம் அஸ்ஸபுல் முஅல்லகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அது என்னவென்றால் காபாவினுடைய திரைச்சீலையில் எழுதி தொங்கவிடப்பட்ட கவிதைகளின் தொகுப்பு தான் அஸ்ஸபுல் முஅல்லகாத் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுப்பு. இன்று வரைக்கும் இந்த நவீன காலத்தில் கூட அன்றைய கவிதைகள் பாடத்திட்டத்திற்குள் இணைக்கப்படுகிற அளவுக்கு இலக்கிய நயம் பொருந்தியதாக இருக்கிறது என்றால் காலத்தால் அழியாத கவிதைகளை ஜாஹிலிய சமுதாயம் உருவாக்கியது. அந்த சமுதாயத்தோடு போட்டி போட்டுத்தான் குர்ஆன் வர வேண்டும். அந்த சமுதாயம் பயன்படுத்தாத வார்த்தைகளை ஆனால் அந்த சமுதாயத்திற்கு புரிகிற வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அதுதான் குர்ஆனுடைய வெற்றி. குர்ஆனை நபி அவர்களுக்கு இறக்கியதனுடைய வெற்றி அதுதான். எந்த எழுத வாசிக்க தெரியாத ஒரு மனிதருக்கு அவ்வளவு பேரறிஞர்கள் நிறைந்த ஒரு சபையில் வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கான வாசகத்தை குர்ஆன் சொல்ல வேண்டும். எனவே குர்ஆனுடைய ஒவ்வொரு சொல்லும் மிக அற்புதமானதாக இருக்கிறது. இரண்டாவது, ஒரு அத்தியாயத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த அத்தியாயம் அல்லது அந்த சூரா இறங்கியதற்கான காரணத்தை தேட வேண்டும்.
அஸ்பாபுன் நுசூல், மஅரிஃபத்து அஸ்பாபின் நுசூல் என்று சொல்லுவார்கள். குர்ஆனை நாம் ஆய்வு செய்வதற்கு முன்னால் மிக முக்கியமாக எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சில நேரம் சில வசனங்கள் பொதுப்படையாக இருக்கும், அது எதை சொல்ல வருகிறது என்று எங்களுக்கு புரியாமல் இருக்கும், அல்லது வாசித்துக் கொண்டு போகிற பொழுது ஓதிக்கொண்டு போகிற பொழுது சம்பந்தம் இல்லாத வசனங்கள் போன்றிருக்கும். ஆனால் குர்ஆனில் நான் திரும்ப சொல்லுகிற விஷயம், எந்த ஒரு வார்த்தையும் வீணாக பயன்படுத்தப்படவில்லை. அதற்கென்ற ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் எங்களுக்கு குர்ஆன் இறங்கிய அந்த காரணமும் சூழ்நிலையும் தெரிந்திருக்க வேண்டும். என்னோடு ஒரு மாற்று கொள்கையைச் சேர்ந்த ஒரு சகோதரர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். சூரா அபஸவத்தவல்லா அன்ஜாஅஹுல் அமா என்று வருகிற அத்தியாயம். இது குர்ஆனில் தவறிருக்கிறது என்று சொல்பவர்கள் பிழை பிடிக்கிற ஒரு வசனம் இது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நபியை பற்றி சொல்லும் போது இன்னக லஅலா குலுகின் அலீம், நீங்கள் மிக உயர்ந்த நற்குணத்தில் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அவர் கடுகடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார், ஒரு கண்டறியாதவர் ஒரு குருடர் வந்த நேரத்தில் அவர் மாறிக்கொண்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு உயர்ந்த பண்புள்ள ஒருவர் வந்து கதை கேட்கிற பொழுது கடுகடுத்தால் அவர் நல்லவராக இருப்பாரா? இது ஒரு சாதாரணமாக ஒரு யோசிக்கிற பொழுது கேட்கிற ஒரு கேள்வி. நான் இருக்கிறேன், நீங்க உங்களுடைய பார்வையில் ஏதோ ஒரு அடிப்படையில் நல்ல மனிதர் என்று நினைத்திருக்கிறீர்கள். ஒருவர் வந்து பேசுகிற பொழுது நான் கடுகடுத்து முகத்திலே பாய்ந்து விடுகிறேன் அல்லது ஏசி விடுகிறேன். பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தர் இவ்வளவு படிச்சு இவ்வளவு ஓதி என்ன செய்ய, மற்றவனோட பேச தெரியாது என்று சொல்லித்தான் நினைப்பார். அப்ப இப்படி நினைக்கிற ஒரு வசனம் நபிக்கு வந்திருக்குமா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். இதை சாதாரணமாக பார்க்கிற பொழுது இரண்டு வசனங்களையும் தூரத்தில் இருந்து பார்க்கிற பொழுது பொருத்தமான ஒரு கேள்வி. ஆனால் இந்த அபஸ என்கிற அத்தியாயம் ஏன் இறங்கியது, எந்த சூழ்நிலையில் இறங்கியது என்பதை தெரியாத ஒருத்தருக்கு இவர் சொல்வது சரிதானே? இவர் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், குர்ஆன் நபி அவர்களுக்கு பிறகு மாற்றப்பட்டிருக்கிறது. நபி அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை தொகுத்த பொழுது நபி அவர்களுக்கு எதிராக சில வசனங்களை உட்புகுத்தினார்கள். அதுக்கு ஆதாரமாகத்தான் இந்த அபஸையை கொண்டு வருகிறார்கள். சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு சதி செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக சஹாபாக்களை திட்டக்கூடிய ஒரு சாரார் கொண்டு வருகிற ஒரு ஆதாரங்களிலே இதுவும் ஒன்று. அப்ப இவர் இப்படி சொல்லுகிற பொழுது உண்மையில் இதற்குரிய அந்த இறங்கிய கால சூழலை பற்றி அஸ்பாபுன் நுசூலை பற்றிய சரியான தெளிவில்லாத பொழுது எங்களுக்கு அது சரியாகத்தான் தோன்றும். ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு நல்ல குணம் உள்ளவர், நீங்க மிருதுவாக நடக்கக்கூடியவர் என்று அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர் பண்பாடு இல்லாம அடுத்தவர்கள் வருகிற பொழுது முகத்தை திருப்பி சூடாகி கோவப்படுற மாதிரி நடந்து கொண்டால் அவர் எப்படி நல்லவரா இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் அப்படி சொல்லுவானா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் உண்மையில் அது ஒரு பெருமதியான கேள்வி போன்றிருக்கிறது. ஆனால் உண்மையில் அபஸ என்கிற அத்தியாயம் மக்காவிலே இறங்கிற ஒரு அத்தியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த கால சூழல், மக்கத்து காபிர்கள் எல்லாம் உங்களை தாழ்வானவர்கள் மட்டும்தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகிற விஷயம் சத்தியமாக இருந்தால் தலைவர்கள் அல்லவா உங்களை முதலாவது ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தலைவர்கள் யாருமே அல்லது பெரிய படித்தவர்களோ அல்லது வசதி படைத்தவர்களோ அல்லது ஆட்சியாளர்களோ உங்களிடத்திலே இல்லை. உங்களிடத்திலே இருப்பவர்கள் வரும் கருப்பின அடிமைகளும் சாதாரண வர்க்கத்திலே உள்ள ஏழைகளும் தானே இருக்கிறார்கள் என்று நபி அவர்களை பழித்துக் கொண்டிருந்த சூழலில் எப்படியாவது இந்த மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்றால் தலைவர்களை உள்ளேற்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில் நபி அவர்கள் மனிதராக இருந்து அந்த நேரத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு சபைக்கு நபி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சபைக்கு ஒரு மனிதர் வருகிற பொழுது சாதாரண ஒரு மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு உணர்வு, அந்த உணர்வை கூட அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார், அவரை நெறிப்படுத்துகிறார். நபி அவர்களை நெறிப்படுத்துவதற்கு வந்த ஒரு அத்தியாயம். எனவே இதை நாம் புரிந்து கொண்டால்தான் குர்ஆன் சரியானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே குர்ஆனை ஆய்வு செய்வதற்கு முன்னால், நாம் சிந்திப்பதற்கு முன்னால் குர்ஆன் இறங்கி இருக்கிற சில விஷயங்கள், அதே நேரம் இந்த அஸ்பாபுன் நுசூல் என்று சொல்லுகிற குர்ஆன் இறங்கி இருக்கிற பகுதிகளில் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் இருக்கின்றன. நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அதே போல இஸ்ராயிலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி தப்சீரிலே இருக்கிறது. இஸ்ராயிலியாத் என்று சொன்னால் மாற்று மத வேதங்களிலே இருந்து அந்த சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமான விஷயங்களை எடுத்து எழுதி வைத்திருக்கிறார்கள். தௌராத்திலே இருந்து இஞ்சிலிலே இருந்து அந்த மத வேதங்களை பற்றி அறிந்தவர்கள் குர்ஆனிலே அதோடு தொடர்பான ஒரு சம்பவம் வருகிற பொழுது அந்த சம்பவம் இதோடு தான் நடந்தது என்று சேர்த்து எழுதி வைத்த பல நிகழ்வுகளும் இஸ்ராயிலியாத் என்ற ஒரு பகுதி தப்சீரிலே தனியாக இருக்கிறது. எனவே நாம் குர்ஆன் இறங்கிய வரலாறுகளை பார்க்கிற பொழுது சரியான செய்தி எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மூணாவது விஷயம்,
குர்ஆனில் ஏதாவது சத்தியம் செய்கிற வசனங்கள் வந்தால் அந்த சத்தியம் எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது, அதனுடைய யதார்த்தம் என்ன என்று யோசிக்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆதியாத் வல் ஆதியாத்தி ضبحا ஃபல்மூரியாத்தி கதஹா ஃபல்முகீராத்தி சுபஹா, இதிலே அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான், குதிரைகளின் மீது சத்தியம் செய்கிறான். குதிரைகளின் மீது சத்தியம் செய்கிறான். வேகமாக ஓடக்கூடிய, புழுதியை கிளப்பிக் கொண்டு ஓடக்கூடிய, போருக்கு தயாராக இருக்கக்கூடிய குதிரைகளின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். இந்த சத்தியத்திற்கும் அந்த வசனத்திற்கும் என்ன சம்பந்தம், அந்த அத்தியாயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். ஒரு சத்தியத்துக்குரிய வசனம் வந்தால் அந்த சத்தியம் ஏன் அவ்வளவு ஆழமாக சொல்லப்படுகிறது? அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் தொடரிலே இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்கிற ஒரு தகவலை சொல்லுகிறான். இதுதான் அந்த சத்தியத்தினுடைய தொடரின் முடிவு. ஏதாவது ஒன்று சத்தியம் செய்தால் எதற்காக அந்த சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அந்த சத்தியத்துக்குரிய ஜவாப், அதற்குரிய பதில் அந்த குர்ஆனுடைய வசனத்தின் அந்த அத்தியாயத்தினுடைய தொடரிலே இருக்கு. அது இரண்டுக்குமான தொடர்பு என்ன என்று யோசிக்க வேண்டும். குர்ஆனை பற்றி நாம் யோசிக்கிற பொழுது அதை யோசிக்க வேண்டும். இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகிற அறிஞர்கள் மிருகத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து மிருகத்தை பழக்கி அதை யுத்தத்திற்கு கொண்டு போய் அது செயற்படுகிற பொழுது அந்த மனிதனுக்கு சாதகமாக தன்னுடைய உயிரை கூட மதிக்காமல் அந்த ஒட்டகங்கள் அல்லது குதிரைகள் களத்தில் நின்று போராடுகின்றன, அவனை சுமந்து கொண்டு போகின்றன. அவ்வளவு சாதாரணமாக ஐந்தறிவுள்ள மிருகங்களுக்கே அல்லது அந்த குதிரைக்கு தன்னோடு தன்னை வளர்த்த அந்த எஜமானனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிற பொழுது இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவனுக்கு எல்லாவற்றிலும் அவனை வளர்த்தெடுக்கிற அல்லாஹுக்கு, எல்லா நியமத்துக்களையும் அவனுக்கு கொடுக்கிற அல்லாஹுக்கு அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். எனவே இரண்டுக்கும் தொடர்பில்லாமல் இல்லை. குர்ஆனுடைய எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்குள் ஒரு ஆழமான தொடர்பை அல்லாஹ் வைத்திருப்பார். குதிரைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், இங்கு மனிதன் நன்றி கெட்டவன் என்று சொல்லுகிறான். இரண்டுக்குமான ஆழமான ஒரு தொடர்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மிருகங்களை, ஒரு ஒட்டகத்தை அல்லது ஒரு குதிரையை ஒரு மனிதன் வளர்த்து போர் பயிற்சி கொடுத்து அதற்காக எல்லாம் செய்கிற பொழுது களத்திலே இன்னும் ஒரு எதிரி வாளேந்தி போராடி கொண்டு வருகிற பொழுது கூட அவனை எதிர்த்து நின்று கீறி கிழித்து கொண்டு போய் புழுதியை எல்லாம் தாங்கி கொண்டு போய் அவனை சுமந்து கொண்டு அந்த எதிரி எதிராக போராடுகிறது தன்னை வளர்த்தவனுக்குரிய விசுவாசத்திற்காக. ஆனால் இவ்வளவு நியமத்துக்களையும் பெற்ற மனிதன் அல்லாஹுக்கு மாறு செய்கிறான் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்வதற்காக சொல்லுகிறான். இப்படி ஒவ்வொரு சத்தியத்தினுடைய வசனத்தையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு நியாயத்தை வைத்திருப்பான். அதே போல அல் குர்ஆனை நாம் புரிந்து கொள்வதற்குரிய அடுத்த விஷயம் உதாரணங்களை யோசித்தல். அந்த ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டால் அந்த அத்தியாயத்தில் ஏதாவது உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறானா? இந்த உதாரணத்தை ஏன் சொல்ல வேண்டும்? இந்த உதாரணத்தை ஏன் சொல்ல வேண்டும்? சொல்வது என்றால் அதற்குரிய அர்த்தம் என்ன? அல்லாஹ் தஆலா காபிர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அங்கபூத் என்று சொல்கிற சிலந்தியை பற்றி பேசுகிறான். சிலந்தியை பற்றி பேசுகிறான். சிலந்தியை அவர்களுடைய இன்ன அஹ்வனல் புயூத்தி லபைத்துல் அங்கபூத், எடுக்கின்ற வீடுகளில் மிக பலகீனமான வீடு, கட்டப்படுகிற வீடுகளில் மிக பலகீனமான வீடு அங்கபூத் என்று சொல்லுகிற சிலந்தியினுடைய வீடு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குஃப்ருக்கு உதாரணமாக சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான்? எதற்காக அந்த உதாரணத்தை அல்லாஹ் பயன்படுத்த வேண்டும்? இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها. அல்லாஹ் தஆலா ஒரு கொசுவையோ அல்லது அதைவிட அற்பமான ஒன்றையோ உதாரணமாக சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனங்கள் எல்லாம் இறங்கிய பொழுது காபிர்கள் பரிகசித்தார்கள். நபி அவர்களை குர்ஆன் என்று சொல்கிறார், இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அது பேசுகிறது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய அறிவியல், இன்றைய நவீன விஞ்ஞான யுகம் அல்லாஹ் தஆலா அந்த உதாரணங்களை சொன்னதற்கான பல்வேறு நியாயங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறார். அண்மையில் இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة என்று சொல்லுகிற அந்த கொசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சம்பந்தமாக ஒரு தனியான ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வினுடைய முடிவில் கொசுவை பற்றிய நிறைய தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள். கொசுவுக்கு எங்களுக்கு இருப்பதை போன்று 2 கண்கள் கிடையாது, 20க்கும் மேற்பட்ட கண்கள் இருக்கின்றன. அதனுடைய இறக்கைகளில் இருக்கிற விஷயம், அது ஊசி போடுகிற, அது எங்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுகிற பொழுது 3 விதமான செயற்பாடுகளை அது பயன்படுத்துகிறது. எங்களுடைய இரத்தத்தை வடிகட்டி எடுப்பதற்கு அதற்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்ன என்கிற நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டு, எனவே குர்ஆன் ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகிறது என்றால் அந்த உதாரணம் ஏன் பயன்படுத்தப்பட்டது என்கிற சிந்தனை எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அதே போல குர்ஆன் சொல்லுகிற சம்பவங்கள்,
குர்ஆன் சொல்லுகிற சம்பவங்கள் அன்புக்குரியவர்களே மிக அற்புதமான வரலாறுகள். நாம் நினைக்கிறோம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 50-60க்கு மேற்பட்ட இடங்களிலே குர்ஆனிலே வந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொன்றும் வித்தியாசம். நாம் எல்லா வரலாறுகளையும் ஒன்றாக பார்க்கிறோம், ஒவ்வொன்றும் வித்தியாசம். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு சம்பவம் சொல்கிறான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்தித்த சம்பவம். அந்த சம்பவம் வெறுமனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள் என்பதோடு பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ் தஆலா சந்திக்க சொன்னான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த சமுதாயத்திலே உள்ளவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இந்த உலகத்தில் மிக அறிவுள்ளவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கிறார்கள், நான் ஒரு நபி, எனக்கு வஹி வருகிறது, என்னை விட யார் இருக்க முடியும், எனவே நான் தான் என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த பதில் அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்பிப்பதற்கு விரும்பினான், உங்களை விட அறிவுள்ளவர்களும் இந்த பூமியில் இருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹு அலம் என்ற பதில் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும், அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் என்று சொல்லி இருக்க வேண்டும். எனவே ஒரு மனிதன் தன்னை பற்றி பெரியவனாக நினைக்கிற பொழுது அவனை விட ஒரு சிறந்தவன் இங்கு இருக்கிறான் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க போன வரலாறும் அதற்கு பின்னர் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பின்னால் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் மிக ஆழமான விஷயங்களை சுருக்கமாக சொல்ல போனால், அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் எதை தீர்மானித்திருக்கிறான் என்பதை நீங்களும் அறிய முடியாது, நானும் அறிய முடியாது. அல்லாஹ்வுடைய விஷயங்கள் சில நேரம் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது எனக்கு எதிராக இருக்கும், எனக்கு பிரச்சனையாக இருக்கும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கப்பலிலே போகிற பொழுது கப்பலின் பலகையை உடைக்கிறார்கள், எதிரான விஷயம். ஒரு சிறுவனை கொலை செய்கிறார்கள், எதிரான விஷயம். சாப்பாடு கொடுக்காத ஒரு ஊராருக்கு உதவி செய்கிறார்கள், எதிரான விஷயம். இந்த 3 விஷயங்களும் வெளிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவுக்கும் எங்களுடைய அறிவுக்கும் அப்படித்தான் இருக்கும். வெளிப்படையிலே இது சாதாரணமான விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த சம்பவத்திலே அல்லாஹ் சொல்லுகிற ஒரு உண்மை அதுதான், உனக்கு எதுவும் தெரியாது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும், என்னை பற்றிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்க்கு எது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதோ அது நல்லதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் விண்ணப்பிப்பதை தவிர எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு அற்பமானதுதான் என்கிற விஷயத்தை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹ் அந்த இடத்தில் சொல்லுகிறார். சூரத்துல் கஸஸிலே அல்லாஹ் தஆலா உம்மு மூசாவை பற்றி சொல்லுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயை பற்றி சொல்லுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் அவர்களை கடலிலே தூக்கி போட்ட சம்பவத்தை சொல்லுகிறார். அந்த சம்பவம் வெறுமனே ஒரு தாயாக கடலிலே தூக்கி போடுகிறார்கள் என்று புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதற்குள் பேசுகிற ஒரு ஈமானிய பாடம் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா ராத்தூகி இலைக், உமக்கு அந்த பிள்ளையை நாங்கள் மீட்டி தருவோம் என்கிற ஒரு வாசகத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வாசகத்தினுடைய உண்மை யதார்த்தத்தை அல்லாஹ் தஆலா உம்மு மூசாவிடத்தில் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறான் என்பதுதான் அந்த சம்பவம். ஒரு த்ரில்லிங்கான கதை, எதிர்பாராத ஒன்றை எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், எந்த ஒரு முகாந்திரமும் வழியும் கிடையாது. வெளிப்படையிலே பார்க்கிற பொழுது பிராவுனுடைய படைகள், பிராவுன் அந்த தேடி திரிகிற குழந்தையை அந்த குழந்தை தான், எந்த ஆண் குழந்தையையும் அந்த ஊரிலே விட்டு வைக்கவில்லை. இப்படியான ஒரு சூழலில் உம்மு மூசாவுக்கு உன்னுடைய பிள்ளையை மீட்டித் தருவோம், அவரை நாங்கள் ஒரு நபியாக ஆக்குவோம் என்கிற இந்த வாக்குறுதி எப்படி நிறைவேற்றப்பட போகிறது என்கிற ஒரு மறைமுகமான உள்ளக எதிர்பார்ப்பை வைத்த ஒரு கதை உம்மு மூசாவுடைய கதை. இப்படி குர்ஆன் சொல்லுகிற ஒவ்வொரு வரலாற்றுக்கும் பின்னால் பெரும் ஈமானிய பாடத்தை அல்லாஹ் வைத்திருப்பார். இதுதான் ததப்புர். குர்ஆனை பற்றி சிந்தித்தால் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிற ஈமான் ஆழமான ஈமான். சஹாபாக்கள் இதைத்தான் புரிந்து கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு முன்னால் குர்ஆன் ஒரு வாழுகிற புத்தகமாக இருந்தது என்றால் அதன் யதார்த்தம் இதுதான். ஒவ்வொரு வசனத்திற்கு நாங்கள் எங்களை போன்று ஓதிவிட்டு வெறுமனே பொருளை வாசித்து விட்டு ஏதோ ஒன்றை சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை மேலோட்டமாக பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஊரிலே இருந்த ஒருவரை கொலை செய்துவிட்டு தப்பியோடி இன்னும் ஒரு ஊருக்கு போகிறார்கள். அந்த ஊரிலே போய் 2 பெண்கள் வெட்கப்பட்டு கொண்டு அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு அவர்கள் தண்ணீர் எடுத்து கொடுப்பதன் மூலமாக ஒரு திருமண உறவு ஏற்படுகிறது. இது ஒரு சாதாரணமான சம்பவமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு விஷயம், உங்களுடைய ஈமான் எந்த அளவு தூரம் பாதுகாப்பாக இருக்கிறதோ
அந்த அளவு தூரம் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். ஏதோ ஒன்றில் உங்களுக்கான பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அந்த ஊருக்கு போகிற பொழுது என்ன கிடைக்கும் என்று தெரியாது, இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் என்று தெரியாது. ஆனால் அந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்தல் என்பது தக்வாவினுடைய அடிப்படையில் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்படி குர்ஆன் சொல்லுகிற ஒவ்வொரு சம்பவங்களும் அதற்குள் இருக்கிற விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. அதே போல குர்ஆனுடைய ஆரம்ப சொற்களை நாம் யோசிப்பது, குர்ஆனை புரிந்து கொள்ளுதல் அல்லது யோசித்தலுடைய அடுத்த அம்சம் குர்ஆனுடைய ஆரம்ப சொற்களை நாங்கள் யோசிக்க வேண்டும். அதே போல குர்ஆனுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கிறது, குர்ஆனுடைய ஆரம்பத்திற்கும் கடைசிக்கும் என்ன சம்பந்தம், குர்ஆனுடைய ஆரம்பத்திற்கும் கடைசி எங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள் ஆரம்பிக்கிற அத்தியாயங்கள் ஆரம்பிக்கிற பொழுது அதனுடைய முடிவு நாம் தெரியும். ஒரு பயானை ஆரம்பித்தால், ஒரு பேச்சை ஆரம்பித்தால் கடைசியிலே முடிக்கிற பொழுது அதனுடைய சுருக்கத்தை சொல்லுவோம். சுருக்கத்தை சொல்லி முடிப்பதுதான் ஒரு உரையினுடைய ஒரு விஷயத்தினுடைய வளமை. அப்படி என்றால் குர்ஆன் ஒரு வசனத்தை முடிக்கிறது என்றால் அதற்குள் அந்த முடிவுரையிலும் ஏதோ ஒரு ஆழமான கருத்து இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல குர்ஆனில் சில வசனங்கள், சில சொற்கள் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி இருப்பார். திரும்ப திரும்ப சொல்லுவதில் ஒரு ஆழமான கருத்து இருக்கு. உதாரணமாக சூரத்துல் இன்ஷிராஹ் என்கிற அத்தியாயத்தில் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்று 2 முறை அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தில் இரண்டும் ஒரே மாதிரியான சொற்கள் ஒரே மாதிரியாக சொல்லப்படுகின்றன என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக கஷ்டத்தோடு இலேசி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வது, மனிதனுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அந்த சோதனைக்கு பின்னால் அல்லாஹு தஆலா பல இலகுகளை, பல லேசுகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருப்பான் என்று சொல்கிறான். ஏனென்றால் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அந்த அல் உஸ்ர் என்கிற வார்த்தையில் அலிஃப் லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அரபு மொழியில் அலிஃப் லாம் பயன்படுத்தப்பட்டால் அந்த சொல்லை மஅரிஃபா என்று சொல்வார்கள். மஅரிஃபா என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை அல்லது ஒரு நபரை குறிக்கின்றது. உதாரணமாக ரஜுலுன் என்று சொன்னால் மனிதன். அந்த மனிதன் என்ற வார்த்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் குறிக்க பயன்படுத்தப்படும். ஆனால் அர்-ரஜுல் என்று அலிஃப் லாம் போட்டு பயன்படுத்தினால் யாரோ ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்கின்ற ஒரு வாசகம். அப்ப அல்லாஹு தஆலா இன்ன மஅல் உஸ்ரி, அல் உஸ்ர் என்ற வார்த்தை ஒரு சோதனைக்கு, யுஸ்ர் என்று சொன்னால் எல்லா இலகுகளையும் குறிக்கிற விஷயம். அதுக்கு அலிஃப் லாம் இல்லை. எனவே ஒரு சோதனை வந்தால் பல இலகுபடுத்தல்களை அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் தருவான். ஒரு சோதனையினுடைய பொறுமை, பல விடிவுகள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று சொல்கிறார்கள். எனவே குர்ஆனில் ஒரு வசனம் கூட, ஒரு சொல் கூட வீணாக பயன்படுத்தப்பட்டிருக்க மாட்டாது. எனவே குர்ஆனை நாம் ஆய்வு செய்கிற பொழுது இந்த அடிப்படைகளை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஒரு சூறாவை எடுத்துக்கொண்டால் அந்த சூறாவினுடைய பெயர் என்ன சொல்கிறது, அந்த சூறா இறங்கிய காரணம் என்ன, அந்த சூறாவில் வரக்கூடிய வசனங்கள் என்ன சொல்லுகின்றன, ஏதாவது ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி அந்த வசனம் இருக்கிறதா, இது போன்ற விஷயங்களை நாம் தெளிவாக ஆய்வு செய்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது எங்களுக்கு அந்த சூரா பற்றிய ஒரு முழுமையான தெளிவு கிடைக்கும். ஒரு முழுமையான தெளிவு எங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் சாதாரணமாக நாம் பொருளை வாசித்து விட்டு அந்த சூரா பற்றிய எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் இது இப்படித்தான் இருக்கிறது என்று யாரோ சொல்லுகிற விஷயங்களை நாம் கேட்டுவிட்டு போவோம். எனவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு தனியான ஒரு பகுதி. ஒவ்வொரு சூறாவாக சின்ன சின்ன சூறாக்களை முதல் நாம் சிந்தித்து பழக வேண்டும். சூரத்துல் ஃபீலிலே இருந்து வரக்கூடிய 10 சூறாக்கள், கீழே வரக்கூடிய அம்மத் ஜுஸிலே வரக்கூடிய 10 சூறாக்கள். இந்த 10 சூறாக்களை நாம் கொஞ்சம் முதலாவது அந்த சூறாவை தெளிவாக ஓத தெரிந்திருக்க வேண்டும். தஜ்வீத் முறைப்படி தெளிவாக ஓதுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் இருக்கிறோம், வயசு பைத்தி இனி ஓதுறதுக்கு எங்க படிக்கிறது, எப்படி ஓதுறது என்று தெரியாம அல்லது அது சம்பந்தமாக நாம யோசிக்காம இருக்கிறோம். ஆனா இங்க வந்ததுக்கு பிறகுதான் நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியும், இங்க வந்ததுக்கு பேரு தான் நிறைய பேருக்கு மலையாளம் தெரியும், இங்க வந்ததுக்கு பேரு தான் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், நிறைய பேருக்கு அரபும் தெரியும். ஆனா குர்ஆன் மட்டும் தெரியாது. ஒரு வருஷம் வந்த 6 மாசம் இன்னொரு மொழியை முழுமையாக படித்துக் கொள்கிறோம், பேசுவதற்கு படித்துக் கொள்கிறோம், விளங்குவதற்கு படித்துக் கொள்கிறோம். குர்ஆனை ஏன் படிக்க முடியாது, குர்ஆனை ஏன் விளங்க முடியாது? அதை நாம் அப்படி நினைத்திருக்கிறோம். என்னால் முடியாது, என்னால் படிக்க முடியாது என்று நினைத்திருக்கிறோம். இன்று நிறைய யூடியூப்கள் எல்லாம் நிறைய குர்ஆன் படிச்சு கொடுக்கிறதுக்கான நிறைய தௌராக்கள், நிறைய கிளாஸுகள் வந்து தொடர் வகுப்புகளாக நடக்கின்றன. குர்ஆனை ஓதுவதற்கு திருத்துகின்ற மதீனா பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியிலே தனியான ஒரு வகுப்பு திறந்திருக்கிறார்கள். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கூட
ஆன்லைன் மூலமாக குர்ஆனை ஓதுவதற்கான பயிற்சி வழங்குவதற்கு 3 துறைகளில் திறந்திருக்கிறார்கள். ஒன்று குர்ஆனை பாடமாக்கியவர்கள் அந்த குர்ஆனை மீட்டுவதற்கு முராஜா பண்ணுவதற்கு. இரண்டாவது புதிதாக குர்ஆனை பாடமாக்குவதற்கு விரும்புபவர்கள் அதை பாடமாக்குவதற்கு. மூன்றாவது குர்ஆனை பிழை திருத்துவதற்கு விரும்புபவர்கள் திருத்திக் கொள்வதற்கென்று தனியாக அங்குள்ள அறிஞர்களை, அதாவது மதீனா பல்கலைக்கழகத்தில் குல்லியத்துல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆன் ஃபேக்கல்டியிலே முடித்த பட்டதாரிகளை கொண்டு அந்த கோர்ஸ் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் அல்லது குறித்த 6 மாதம் என்று 6 மாதத்துக்கு ஒருதாக புதிய மாணவர்கள் உலகத்தின் எல்லா பகுதி ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக நடத்தப்படுகிறது. எங்களுக்கு பொருத்தமான நேரத்தை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஒரு தொழுகைக்கு பிறகு, சுபஹுக்கு பிறகு அல்லது லுஹருக்கு பிறகு அல்லது அஸருக்கு பிறகு மக்ரிபுக்கு பிறகு இஷாக்கு பிறகு என்று சொல்லி 5 வக்துக்கு பிறகும் குறிப்பிட்ட நேரத்தை நேரம் கூட ஒதுக்கி இருக்கிறார்கள். 8 மணியில இருந்து 9 மணி, 9 மணியிலிருந்து 10 மணி என்று சொல்லி சவுதியினுடைய உம்முல் குர்ஆன் அந்த நேரம் பிரகாரம் எங்களுக்கு நேரத்தை தெரிவு செய்வதற்குமான அவகாசத்தை தந்து குர்ஆன் ஓதுவதற்கான பயிற்சி நடக்கிறது. அந்த வகுப்புகளில் இணைந்தாவது யாரும் அங்கு ஏசுவதும் கிடையாது, அடிப்பதும் கிடையாது, கண்டிப்பதும் கிடையாது. பிழையாக ஓதினால் இப்படி ஓதாதீர்கள் என்று சொல்லித் தருவார்கள். அதை செவி வழியாக கேட்டு மீண்டும் மீண்டும் பயிற்சி தருவார்கள். எனவே அந்த வகுப்புகளில் சேர்ந்தாவது ஒரு சில நேரம் அடுத்தவர்களிடத்திலே போய் நேருக்கு நேர் ஓதுவது அவமானமாக கருதலாம். வயசு போயிட்டு நம்ம பிழையா ஓதினா என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கலாம். அது பிழையான சிந்தனையை சரிப்படுத்தவில்லை. ஆனால் அப்படி நினைப்பவர்களுக்கு இப்படியான வசதிகளும் இன்று நிறைய வந்திருக்கின்றன. நிறைய நாம் போனில் தான் மிச்ச நேரம் குந்தி இருக்கிறோம். வேலை முடிஞ்சிட்டு வந்த 10 மணித்தியாலம் வேலை என்றால் மிச்சம் 14 மணித்தியாலம் நிறைய பேருக்கு போன்ல தான். அதுல தூங்குற நேரத்தை கழிச்சா நிறைய போன்ல அதை எப்படியாவது பிரயோசனமா கழிக்கலாம். இப்படியாவது பயன்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்கிறது. எனவே குர்ஆனை முதலாவது அந்த சூறாக்களை ஓத பழகுங்கள். குர்ஆன் மிக முக்கியமான விஷயம். ஓத தெரியல என்றால் எதுவுமே இல்லை, அவ்வளவுதான். சுருக்கமாக சொல்ல போனா என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் குர்ஆன் ஓத தெரியலன்னா எதுவும் இல்லை. எங்கள்கிட்ட மர்ம கஷ்டம் வீணா போயிரும். சில நேரம் அது கஷ்டமாக இருந்து முயற்சி செஞ்சு அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர குர்ஆன் எங்களுக்கு தூரமாகிட்டு குர்ஆன் ஓத தெரியல என்ற ஒரு வார்த்தை ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அது அவ்வளவு லேசான ஒரு வார்த்தை இல்லை. ஏன்னா என்னுடைய உயிர் அதுதான். அது எனக்கு தெரியல என்றா என்னோட வழிகாட்டி அதுதான். அதுவே எனக்கு வாசிக்க தெரியல என்றா ரப்புடைய வார்த்தையை எனக்கு பேச தெரியல என்றா எனக்கு பேசுறதுக்கு தந்த சக்தியை நான் சரியா பயன்படுத்தல என்று அர்த்தம். எனவே அன்புக்குரியவர்களே, முதல் குர்ஆனை சரியாக ஓத பழகு. இரண்டாவது விஷயம், குர்ஆனுடைய கருத்துக்களை ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயம் குர்ஆனை சிந்திக்க 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 எங்களோட உள்ளம் பிரகாசம் அடையும். நாங்களும் ஓதுறந்தான் நிறைய எத்தனை வருஷமா ஓதுறோம், எந்த மாற்றமும் குர்ஆன்ல இல்லைண்டா குர்ஆனை சிந்திக்கல, குர்ஆனை யோசிக்கல, குர்ஆன் என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்ளல. குர்ஆன் சாதாரணமான ஒரு வார்த்தை, எத்தனை பேரை மாற்றி இருக்கு குர்ஆன். இன்னைக்கு நாங்க யோசிக்காவிட்டாலும் மேற்குலகம் இன்றைய குர்ஆனை யோசிச்சு கொண்டுதான் இருக்குது. குர்ஆனை ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். விஞ்ஞான ரீதியாக குர்ஆனை பார்க்கிறார்கள், வைத்திய ரீதியாக குர்ஆனை பார்க்கிறார்கள். நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் நாளாந்தம் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாங்க மட்டும்தான் குர்ஆனை சும்மா தூரமாக்கி வச்சிருக்கிறோம். எனவே அந்த சிந்தனையையும் நாம் மாற்ற வேண்டும். குர்ஆனை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 3 வசனம் ஒரு நாளைக்கு, நாங்கள் அதிகமாக தேவை என்ன சொல்லி இருக்கிறது. குர்ஆனை பற்றிய நிறைய புத்தகங்கள் தமிழ் மொழியில நிறைய புத்தகங்கள் இருக்குது. குர்ஆனுடைய விளக்கங்கள் எழுதப்பட்ட அல்லது குர்ஆனுக்கு தப்சீர் இப்னு கஸீர், குர்ஆன்ல மிக முக்கியமான ஒரு தப்சீர், அதனுடைய முக்தசர் சுருக்கமான பகுதி தமிழ் மொழிபெயர்ப்பு முழுமையாக அச்சிடப்பட்டு வந்திருக்குது. அது இன்னைக்கு சாஃப்ட்வேராக கூட எங்களுக்கு கிடைக்குது, சாதாரண சாஃப்ட்வேராக கூட எங்களுக்கு கிடைக்குது. ஹதீசுகள், அதுக்குரிய அறிஞர்களுடைய கருத்துக்களோடு சுருக்கமாக வந்திருக்கிற பகுதி. குறைந்தபட்சம் அதுகளையாவது எடுத்து நாங்கள் என்ன செய்யணும், குர்ஆன் அந்த வசனம் என்னத்தை சொல்லுது என்று வாசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் யோசிக்கிற அளவுக்கு இருப்போம் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நம்ம கஷ்டப்பட்டு ஓடித்திறதுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் எங்களுக்கு தேவண்டா குர்ஆனை கொஞ்சம் யோசிங்க, குர்ஆனை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. ஆய்வு செய்கிற பொழுது மனசுக்கு பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். நம்ம குர்ஆன் எங்களுக்கு தைரியம் சொல்லும். குர்ஆன்ல நாம் அறிஞ்சு கொண்ட ஒரு உண்மை தெரியுமா, என்ன பிரச்சனையோட குர்ஆனை அணுகிறோமோ அந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு குர்ஆன் தீர்வு சொல்லும். குடும்ப பிரச்சனைன்னா குடும்ப பிரச்சனையோட குர்ஆனை வாசிச்சு பாருங்க, குர்ஆன்ல ஒரு வசனத்தை எடுத்து யோசிச்சு பாருங்க, அதுக்கு குர்ஆன் தீர்வு சொல்லும். அதான் குர்ஆன், அதான் அது நிலையானதாக இருக்குது. வாழ்க்கையில எந்த பிரச்சனை, மறுமை வரைக்கும் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆன் எப்படி சொல்லும், இந்த சில வசனங்கள் எப்படி சொல்லும், அது இருக்குது.
அது சொல்லுகிற விஷயங்கள் அப்படித்தான். சாதாரணமாக என்னுடைய வாழ்க்கையில் எதை பற்றி என்னுடைய ரப்பு தான் தீர்மானிப்பான் என்கிற விஷயம் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் என்ன கவலை வரப்போகுது? எனக்கு என்ன கவலை வரப்போகுது? அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் மிக ஆழமான கருத்துக்களை சொல்லுகிற மிக அற்புதமான வசனங்கள். எனவே குர்ஆனை கொஞ்சம் தேடுகிற படிக்கிற உணர்வு எனக்கு வரணும். அந்த உணர்வோட குர்ஆனை பார்க்கணும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அது நம்பிக்கையோடு பார்க்கணும். எனக்கு அது வாழ்க்கையில வெற்றியை தரும் என்ற உணர்வோடு பார்க்கணும். ஒவ்வொரு சூறாக்களுக்கும் பின்னால் இருக்கிற ஆழமான கருத்து என்னங்கிறத பார்க்கணும். எந்த ஒரு வசனமும் வார்த்தையும் சும்மா நோமலாக எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் இறக்கப்பட்ட வசனங்கள் அல்ல என்பதை நம்பணும். அந்த நம்பிக்கையோடு தான் குர்ஆனை அணுகுகிற பொழுது நிச்சயமாக குர்ஆன் எங்களுக்கு பெரும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அந்த அடிப்படையில் அல் குர்ஆனோடு வாழ வேண்டிய நாம் அல் குர்ஆனை விட்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் தூரமாகிவிடக் கூடாது. அதற்கான வழிகாட்டல்கள் இன்று நிறையவே அறிஞர்களூடாக, நிறைய யூடியூப்களில், நிறைய சமூக வலைத்தளங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். அதே போல ஊருக்கு போனா கூட இந்த தொடர்பு இங்கே இருக்கிற பொழுது சிலருக்கு இருக்கும். ஊருக்கு போயிட்டால் அது அவங்களோட சொந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால எல்லாமே மறந்து போறது, தொழில்கள்ல ஈடுபடுறதுனால எல்லாம் மறந்து போறது. எங்களால் முடியுமான அளவுக்கு இந்த குர்ஆனோடு இருக்கிற, மார்க்கத்தோடு இருக்கிற தொடர்பை நாம் எப்பொழுதும் பேணிக்கொள்ள வேண்டும். குர்ஆனை வெறுமனே 2 அட்டைகளுக்குள் இருக்கிற ஒரு புத்தகமாக நினைக்காமல் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சரித்திரமாக, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வழிகாட்டியாக நாம் நினைத்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி அடைந்த நல்ல மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.